இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யலாம் எல்லாம் இப்போ சொல்கிறேன். நான் இங்கே அரிசோனாலன்னு செய்கிறேன். இங்கே இருக்கவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு இது குவைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் வேணும் இதெல்லாம் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே சென்னையில் கிடைக்கிற மாதிரி தக்காளி, நாட்டு தக்காளிக்கு பதிலாக இந்த தக்காளி வாங்கி தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி தக்காளி 1 கிலோ வாங்கி செஞ்சுருக்கேன். இந்த தக்காளியை கட் பண்ணி 2 ஸ்பூன் உப்பு போட்டு கொதிச்சப்போ கையிலலாம் போட்டு, அதனால பெரிய கடாயை வச்சுக்கோங்க. வச்சு உப்பு தக்காளி வெத்தரம் அந்த ஜூஸ்லேயே வேகிற மாதிரி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து சுண்டி கொஞ்சமாகிடும். தண்ணி ஊற்றக்கூடாது, மிக்சி கூட கழுவி தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும்னே அதை வெந்த தக்காளியை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். பெரிய பூண்டாக இருக்கிறதால 20-25 பூண்டு. இது சின்னதாக நைஸாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் முழு மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 6-7 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன். புதினா 1 கைப்பொடி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டும் 10 துண்டு இஞ்சியும் 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இது முக்கியமான பொருள். தக்காளி தொக்குக்கு தேவையான மசாலா ஸ்மெல்லு நல்லா கொடுக்கும், ஊறுகாவோட டேஸ்ட்டு கொடுக்கும். 4 பொருள் இதில் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், முழு மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் வறுத்துட்டு தூள் பண்ணி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது தனி மிளகாத்தூள், எந்த கிடைக்குதோ உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், 200 கிராம் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எதுக்கெல்லாம் சைட் டிஷ் ஆகும்னு சொல்கிறேன். சப்பாத்தி, தோசை, இட்லி, தயிர் சாதம். முக்கியமாக இங்கே ப்ரெட்டு தான் நிறைய சாப்பிடுவாங்க. அந்த ப்ரெட்டுக்கு நம்மளோட சுவையோட காரத்தோட கொஞ்சம் ஸ்பைஸியாக இந்த தக்காளி தொக்கை வச்சு ப்ரெட்டில் தடவி சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்லாத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு அடுப்பில் இரும்பு கடாயை வச்சு பண்ணுறேன். அதில் 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கடுகும் மிளகும் போடுறேன். இதை கடுகும் மிளகும் நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே கிண்டி விடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா உடனே கருகிடுவோம். அதனால் லேசாக ஓரளவுக்கு காஞ்ச உடனே போடுங்க. தீயை மெதுவாக வச்சுக்குங்க. இது பாருங்க, நல்லா கடுகும் மிளகும் வெடிச்சு மேலே வருது. இப்போ இந்த பூண்டை போட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதுலேயே பச்சை மிளகாய் போடுறேன். புதினா கருவேப்பிலை போடுறேன். ஒன்று மாற்றி ஒன்று போட்டுகிட்டே இருங்க, அது நல்லா வதங்கிட்டே இருக்கும். இப்போ பெருங்காயம் போடுறேன், மிளகாத்தூள் போடுறேன், மஞ்சத்தூள் போடுங்க, பொடியும் போட்டுடுறேன். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ கருகருப்புக்கு முன்னாடி இந்த தக்காளி பேஸ்ட்டை அதுலேயே ஊற்றிடுங்க. மெதுவாக கிண்டிகிட்டே இருங்க. ஏற்கனவே வெந்தது, அதனால ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிண்டுங்க. முதலே 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த காரத்துக்கு தேவையான உப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே நல்லா கொதிச்சு சுண்டணும், ஊறுகாய் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இந்த அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இப்படி கிண்டிட்டுருங்க. மேலே படாமல் ஜாக்கிரதையாக கிண்டி விடுங்க. தீயை மிதமாக வச்சுக்கோங்க. வேணா மூடி வேணா போட்டு ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா உங்கள் மேலே படாது. முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. இது இன்னும் ஆறுறவுன்னா நல்லா திக்காயிடும். எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ஆனால் அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு சுண்டி நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் செஞ்சு முடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி என்னோட பிள்ளை சத்யன் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல பார்த்தாரு. பாப்பா எப்படி இருக்குது பார்த்து சொல்லு. பார்க்கவே நல்லா இருக்கு. எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கப்போ நிறைய செய்வாங்க. இப்போ என் பொண்ணுக்கும் இது ரொம்ப ஸ்பெஷல், இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்கள் அம்மா அரிசோனாக்கு வந்திருக்காங்க யூஎஸில். அதனால she made this here, so I hope you like it, enjoy it. Let's see how it tastes. பூண்டு, தக்காளி, அந்த ஸ்பைசினஸ்
எல்லாம் கம்பைண்டாக ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. as usual my mom's the best. I hope you enjoy the video. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபியோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி.